கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. சார், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் சுதந்திரத்திற்காக போராடியது. ஆனால் எல்லாமே ஆயுதங்கள் கொண்டு போராடியது. அகிம்சையை கொண்டு போராடிய ஒரே தலைவன் தான் தேசத்தின் தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிறான். எல்லா நாடுகளிலும் யார் சுதந்திரத்துக்காக போராடினாரோ அந்த முதன்மை தலைவன் தான் அதிபரானான். எல்லா நாட்டிலையும் காந்தி பதவி வேண்டாம் என்று சொன்னார், அதனால் தான் அவர் தலைமையாக இருக்கிறார். சுவாமி விவேகானந்தனும் அப்படித்தான். எல்லாமே சார், எல்லாருக்குமே நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதன்மைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எது மாற்றமோ அதற்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய ஏற்றுக்கிறோம், நிறைய மாற்றம் வந்திருக்கு சார். நல்லவன்றதுக்கு அர்த்தத்தை நம்ம தான் மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? நம்மளே சொல்கிறோம். அந்த ஏ செக்ஷன் ஃபஸ்ட்டில் உட்காந்துக்கிறார் பாரு, ரொம்ப நல்லவர் சார். எப்படி காசு கை நீட்டி வாங்கிட்டா வேலை முடிச்சுடுவார். வேணும் அதுக்கு அடுத்தது சொல்கிறான், அவர் பரவாயில்ல பின்னாகிறார் இருப்பார், அவரோட நல்லவர். ஏன்னா வேலை முடியாட்டா காசு திருப்பி தர்றாரானா. நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றினது நம்ம தான் சார். டூப்ளிகேட்டுன்றதே நமக்கு தெரியாத ஒரு காலத்து இது. ஆனால் இப்போ கடைக்கு போனால் நம்மளே கேட்குறோம், ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு. கடைக்காரன் சொன்னான் டூப்ளிகேட் சார், ஆனால் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும்ன்றான். டூப்ளிகேட் எப்போ ஒரிஜினலோட நல்லாயிருக்கும்? ஒரு காலத்தில் ஒரு பெண்ணை திருமணம் போனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிராகரிப்பாங்க இல்லையா? பொண்ணு சரியில்லை, அதுக்கு பாட தெரியல, சமையல் தெரியல. இப்போ பொண்ணுங்க நிராகரிக்குது. ஒரு எங்கள் சொந்தக்கார தம்பிக்கு பார்த்துன்னு இருக்கேன், பொண்ணு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க வீடு இருக்குங்களான்னு. பையனுக்கு இருக்குன்னு. எங்கன்னு? ஃப்ளாட்டு. நான் கேட்டது வீடு. அதாவது வீட்டோட மனம் இருக்கிற வீடாக வேணுமா? அங்கே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அப்படி தான் சார். ஒரு காலத்தில் மாமனார் வந்து மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்துருந்த காலம் இருக்குது சார். உண்மையாக தானே? மாமனார் வந்து மாப்பிள்ளை வந்து வயசில் சின்னவராக இருந்தாலும் மரியாதை கொடுத்துருந்தாங்க. மாப்பிள்ளை வரும்போது மாமனார் எழுந்துப்பாராம். அப்போது எங்கள் மாமனார் எப்போ போனாலும் குரியர் பையனை பார்க்குற மாதிரியே பார்ப்பார். என்ன ப்ரொமோஷன் வந்துதா அப்படின்னு எப்போ போனாலும் ஏதோ அவர் வேலை செய்யும்போது மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ப்ரொமோஷன் வந்துதா அப்படின்னு. மாமியாருங்களாம் ஒரு காலத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைங்க கிட்ட மூஞ்சி நேரம் பேசவே மாட்டாங்களாம். கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சமையல் ரூம் உள்ளேருந்து குரல் மட்டும் வருமா, இல்லை தூணுக்கு பின்னால் நின்று பேசுவாங்களாம். இப்போ அப்படி இல்லை. நம்ம எதிர்க்க சௌகரியமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து, மாப்பிள்ளை எத்தனை வாட்டி சொல்கிறேன் நீல சொக்கா போடாதீங்கன்னு. சரி என்ன உங்களுக்கு அது நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் பொண்ணு தான் எடுத்துக்குது. ஆமாம்மா, அவளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. யார் அவங்க பொண்ணை பற்றி அவங்களே சார். 20 வருஷத்துக்கு முன்னால் சினிமாவில் பார்த்துருக்கோம், கதையில் பார்த்துருக்கோம் சார். ஒய்ஃப் வந்து காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு, அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சார். இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமா? மாறி போச்சு. என் பையன் அன்றைக்கி தூங்கினுக்கிறேன், காதுகிட்டே வந்து சொல்கிறான் எழுந்துக்கலைன்னா அம்மா தண்ணி ஊற்ற சொல்லிச்சின்னு. எல்லாமே சார் எதுவாக இருந்தாலும் மாறி போனது. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத வரை நீங்கள் முதன்மை பதவிக்கு போக முடியாது. எந்தெந்த நிலையில் மாற்றங்கள் வருகிறதோ அது. சில பேர் தலைமை பதவிக்கு ஆசைப்படுவார்கள், தோல்வியே இல்லாமல் போக வேண்டும். அதுவும் தப்பு. தோல்விதான் உண்மையான வெற்றிக்கு படிக்கட்டு. உங்களை வந்து நிலைநிறுத்துறது தோல்விதான் சார். நீங்கள் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் நீட்டு அதில் பயந்து தோக்குறது, மார்க்கு கம்மி, அதெல்லாம் பெரிய தப்பு. அதில் என்ன இருக்குது சார்? நம்ம எல்லாருமே அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணுறோம் பொது வெளியில். நான் ஒன்று சொல்கிறேன், அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய பாசிட்டிவ் தோல்வியை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அதுதான் உண்மை. எந்த கட்சி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தோல்வியை பற்றி கவலையே பட மாட்டேன் சார். ஃபுல்லாக டெபாசிட் அவுட் சார். சிரிச்சா மாதிரி நிற்கிறார் சார். கேமரா முன்னால் நின்று சொல்கிறார் 26 எங்களுக்கு, 31 எங்களுக்கு, 36 ஏதோ ஒன்று. அந்த மனத்தின்மை அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் உண்மையான வெற்றி. நிறைய பேருடைய மேலே போக முடியாததற்கு காரணம் தாழ்வு மனப்பான்மை சார். ஏன்னா எனக்கே
நான் படிக்கும்போது குள்ளமாக இருப்பேன், இதை விட குள்ளமாக இருப்பேன். என் கிளாஸில் எல்லாம் உயரமாக இருப்பான். எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், உயரமாக அவனை என்ன பண்ணுறதுன்னு. எங்கள் அப்பா சொன்னார், செருப்பை கட்டி வச்சுட்டு தெருவாக ஓடுனார். அவருக்கு என்ன கவலைனா, செருப்போடு ஓடி செருப்பு அறுத்துற போகிறேன்னு வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்காக வேலைக்கு ஆகாது. எங்கள் அம்மா கிட்டே போனேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, சார் உயரம்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா. எங்கள் அம்மா, லால் பகதூர் சாஸ்திரி உயரம் இல்லை, குள்ளம். நெப்போலியன் குள்ளம், பேரறிஞர் அண்ணா குள்ளம். அதாவது குள்ளமாக இருக்கிறவங்க பெரிய ஆளானதே சொன்னாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு அன்னிலேருந்து தாழ்வு மனப்பான்மை போயிடுச்சு. நானே சாஸ்திரின்னு நினச்சிக்கிறேன். என்ன இப்போ நீங்கள் நினச்சா இல்லைங்க, நினைக்கா கட்டி போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக அழகு பற்றிய பிரச்சனை இருக்குது. அழகா இல்லை சார், இல்லைன்னா இவ்வளோ பியூட்டி பார்லர் இருக்குமா சார்? சென்னையில் வந்து பாருங்கள், தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். அதில் மெனு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க சார். பெடிக்யூர் இன்னொன்றுமோ ஸ்ட்ரிப்பிங் எல்லாம் 400 500 600 எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. வாசலில் உட்காந்துருக்கோம், உள்ளே போயிட்டு வெளில வந்தால் எது நம்ம ஒய்ஃபுன்னே தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி தாங்க, இது செவப்பா. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆனால் வந்துடுவாங்க, ஏன்னா காசு நம்ம தானே தரோம். அதாவது நமக்கு ஒன்றும் புரியலை. நம்ம நாகரிகம்னு நினச்சிட்டு ரொம்ப தவறு பண்ணுறோம். நம்ம நாகரிகம் தான் உலகம் பயன்படுறதுன்னு தெரியல. இன்னும் கூட நம்ம ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நாகரிகம்னா என்ன சார்? சார் நம்ம வேட்டி கட்டின பரம்பரை சார். வீட்லேயும் வேட்டி கட்டிகிட்டு இருந்தோம் சார். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேட்டியை மடித்து லுங்கியாக கட்டிகிட்டு இருந்தோம்ல. இப்போ பர்முடாஸ்ன்னு போடுறான். சரி, அது கூட சார் தப்பு இல்லை, வீட்டில் போட்டுக்கோ. எனக்கு எப்போ தெரியுமா கோவம் இந்த ஆண்களை பார்த்தா, சார் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸுக்கு போகிறேன் சார், ட்ரெயினுக்கு போகிறேன் சார், பர்முடாஸ் போட்டுன்னு வரான் சார். 50 வயசு 6 அடிக்கு இருக்கான். பர்முடாஸ் போட்டு நான் அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறுறான். என்ன ஒரு அளவு வேணா? இந்த புடவை அதுதான் நாகரிகம், தமிழ் நாகரிகம். ஆனால் இப்போ பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வீலர் ஓட்டுறாங்க, ஓடி போய் பஸ் ஏறுறாங்க, தப்பு இல்லை. அதனால் எல்லா இடத்துலையும் புடவை கட்ட முடியாது, சுடிதார். ஆனால் அதுக்காக லெக்கின்ஸ்னு ஒன்று இருக்குது சார். அன்றைக்கி ஒரு முன்னால் போகிற ஸ்கூட்டரில் ஒரு அம்மா லெக்கின்ஸ் போட்டுன்னு 2 பக்கமும் கால் போட்டுன்னு போகுது. பயமாக இருக்குது பார்க்கவே. அந்த ஆள்கிட்ட சொன்னேன், இந்த ஸ்கூட்டர் மூடுற ஷீட்டு இதில் அதை மூடிட்டு போயான்னு. அது தெரியல நாகரிகத்தினுடைய நம்ம. அதனால தான் முதன்மை பதவியில் நம்ம கனவுல வராது. எப்பொழுது தாழ்வு மனப்பான்மை, அவங்க எல்லாரும் மாதிரி வெள்ளைக்கார மாதிரி இருக்கணும். ஏன் வெள்ளைக்கார மாதிரி நீ இருக்கணும்? அதில் இந்த பெண்களுக்கு ஒரு படி அதிகம் அழகாக இருக்கணும்னு. தப்பு. கருப்பு தான் அழகு, அது புரியல. கிருஷ்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, திரௌபதி கருப்பு, கிளியோபாட்ரா கருப்பு. கருப்பு தான் தமிழனுடைய நிறம், அது தெரியாமல் தான் கஷ்டம். இந்த வெளிநாட்டில் வந்து லிப்ஸ்டிக் லேடிஸ் போடுவாங்க சார். அது ஏன் போடுறாங்கன்னா, அங்கே சீதோஷ்ண நிலை அந்த மாதிரி மைனஸில் போகும். வெளியில் வந்தால் உதடு கிழியும், ரத்தம் வரும். அதனால அங்கே இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேஸ்லைன் போடுவாங்க, கொஞ்சம் மாதிரி லைட்டாக லிப்ஸ்டிக் போடுவாங்க. அது சீதோஷ்ணத்துக்காக. நம்ம லேடிஸ்க்கு எதுவும் தெரியாது. இங்கே என்ன வெயில் காயுது, லிப்ஸ்டிக் போட்டு வருதுங்க. அதுவும் கலர் காம்பினேஷன்லாம் அடிச்சிக்க முடியாது. அரக்கு பச்சையில் பட்டு சாரி கல்யாணத்துக்கு வராங்க, சிவப்பா லிப்ஸ்டிக். அது பேர் ஸ்டிக்கு. நமக்கு அதெல்லாம் கிடையாது, வழித்து பூசின்னு வரும். இந்த கிருஷ்ண வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அவங்க அதுக்குன்னே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பாங்க அப்பப்போ. நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. கல்யாணத்துக்கு சார் அப்படியே வந்து பந்தியில் உட்காந்து கையில் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இன்னும் தொடச்சி அதுக்கப்புறம் தான் குரூப் ஃபோட்டோவுக்கு போய் நிற்கும். அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும். எதுக்கு சார்? மொழியிலே கூட பாருங்களேன், அந்நிய மொழியை ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் சார். தமிழ் மொழி தாய்மொழி என்பது நம்மளுடைய விலாசம். ஆனால் ஆங்கில மொழி என்பது தான் நீங்கள் தலைமைக்கு போகின்ற பாதை.
அதான் உண்மை. அது கற்றுக்காததுனால இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வித்தியாசமான முறையிலே யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பதவிக்கு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது ஒரு அப்பா, அவருக்கு 4 பையன். அப்பா பெரிய வியாபாரி. இந்த பசங்கள்கிட்ட யார்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டு போகிறதுன்னு அப்பாவுக்கு கவலையாக இருந்தது. 4 பையனையும் கூப்பிட்டாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் 4 பேரில் யார் பெஸ்ட்டு பார்த்தா அவங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன் பொறுப்பேனாரு. சரிப்பாண்ணா. பக்கத்து மலை மேலே புத்த பிட்சுகள் தங்கி இருக்கிற கோவில் இருக்குது, மடம், புத்த மதத்தோட மடம். ஆமாம், அதில் போய் சீப்பு விற்றுட்டு வரணுன்னாரு. சீப்பு. முதல் பையன் சொன்னான், லூசாப்பா, புத்த பிட்சு யார் முடி வச்சுருக்கான், யார் சீப்பு வாங்குவா, உனக்கு சாவர நிலையில் மண்ணை மூளை கிளம்பிச்சுன்னு போயிட்டான். 2வது பையன் போனான், போயிட்டு கீழே வந்தான், விற்றுட்டம்பானா. எத்தனை சீப்பு விற்றனாரு? 5. அப்பாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எப்படா புத்த பிச்சுக்கிட்ட 5 விற்ற அப்படின்னாரு. அவன் சொன்னான், வேணாம் தான் சொன்னாங்க, நான் தான் சொன்னேன், சீப்பு வெறும் தலை வாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, முதுகு அரிச்சா சொரிஞ்சிக்கலாம் அப்படின்னு 5 குத்துட்டு வந்தேன் அப்படின்னா. சரி. 3வது பையன் போயிட்டு வந்தான், எத்தனை விற்றேன்னா? 50ண்ணா. ஆச்சரியமாயிட்டார். 50 எப்படி விற்றேன்னு? ஒன்றும் இல்லை, நான் போனேன், வேணான்னு தான் சொன்னாங்க, இது உங்களுக்கு வேணாம், மலை ஏறி உங்களை பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்க முடியெல்லாம் களைஞ்சிருக்கும், அதனால் அவங்க என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி வச்சு இந்த சீப்பு வச்சா அவங்க வாரிக்கிட்டு உள்ளே வருவாங்க, அதனால் வாங்கிட்டாங்கப்பா 50ண்ணா. வெரி குட் அப்படின்னா. 4வது பையன் வந்தான், எத்தனை சீப்பு விற்றேன்னா? அவன் சொன்னான், 5000 சீப்பு விற்றுட்டேன், இன்னொரு 5000 கேட்டாங்கண்ணா. அதே புத்த பிச்சு. ஆமாம், நீ எப்படா விற்றேண்ணே? ஒன்றும் இல்லைப்பா, நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு சீப்பு வேணான்னு எனக்கு தெரியும், ஆனால் வருகிறவர்களுக்கு சீப்பு வேணும். வருகிறவர்கள் எப்போதுமே உங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், புத்தபிரானுடைய பொன்மொழிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த சீப்பில் புத்தருடைய பொன்மொழி எதையாவது ஒன்று போட்டுட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் அதை இலவசமாக கொடுத்தா உங்களையும் மறக்க மாட்டார்கள், புத்தரையும் மறக்க மாட்டார்கள், புத்தருடைய பொன்மொழியையும் மறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னேன். 5000 கையோடு வாங்கிட்டாங்க, இன்னொரு 5000 கொடுத்தாங்கண்ணா. அதுதான் திறமை. ஆக எவன் ஒருவன் புதிதாக சிந்திக்கிறானோ அவன்தான் உண்மையான. சார், மொழி முக்கியம்னு சொன்னேன், மொழி தெரியாத முக்கியம். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்தாருங்க, புது சிஇஓ, தமிழ். எங்கள் ஆஃபீஸோட கம்பெனி சேர்மனும் தமிழ் தான், ஆனால் இவர் உள்ளே வந்தவொடனே இங்கிலீஷ் தான்ட்டார். எல்லா லாங்குவேஜும், அஃபிஷியல் லாங்குவேஜ், மீட்டிங் எல்லாமே இங்கிலீஷ் தான்னாரு. பதறிட்டோம். என்ன கூப்பிட்டாரு ஒரு நாள் உள்ள, நீங்கள் வெளியில் ஏதோ பேசுகிற வராமே அப்படின்னாரு. எஸ் சார். உள்ள தமிழில் பேசக்கூடாது, புரியுதா? அன்னிலேருந்து அவர்கிட்ட பேசுறதே இல்லை. ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா உள்ளேயே தமிழுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி அது சரியாக இருக்குமோ சரியாக இல்லையோன்னு திக்கி அவர்கிட்ட பயந்து பேச்சுவார்த்தையே விட்டேன். அந்த ஆளுக்கு யாரும் சிரிச்சா கூட பிடிக்காது. அன்றைக்கி வந்தால் நாங்கள் 4 பேர் நின்று சிரிச்சுன்னு, என்ன ஒரே சிரிப்பாக இருக்குது. நான் சொன்னேன், மனுஷங்க 4 பேர் சார், அதனால் சிரிக்கிறோம் அப்படின்னு. நீ இருக்கிற இடம் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போயிட்டார். நான் அவர்கிட்ட பேசுறதே இல்லை. இல்லை என்ன ஆயிடுச்சிங்க, ஒரு நாள் வேலைக்கு ஸ்கூட்டரில் வந்தும்போது எனக்கு முன்னால் இந்த ஒரு வேனு குட்டியான அது மட்கார்டோடு இருந்து எத்துமா இச்சேன், என் மட்கார்டு சொட்டையாயிடுச்சு. நான் இப்போ அவருக்கு தான் லீவ் சொல்லணும். நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன், இங்கிலீஷில் தான் சொல்லணும். என்ன சொல்கிறது சார், மை ஸ்கூட்டர் ஹிட் எலிஃபென்ட் சார்னு. ஆர் யூ ரைடிங் இன் ஃபாரஸ்ட் என்னமோ சொன்னார். அப்புறம் சார் மட்காடு நசுங்கிடுச்சின்னு சொல்லணுங்க. நசுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு தெரியல. இல்லை நம்ம லாங்குவேஜில் மட்காடு சொட்டையாயிடுச்சு சார் சொல்லலாம். ஆனால் அந்தாலும் அவரை திட்டுறாருன்னு நினச்சிக்க போகிறாருன்னு அது வேறு பயம். எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், ஐ எம் நாட் வெல் சார், சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு முடிஞ்சு போச்சு. ஆனால் சார் ஒன்று, எனக்கு ஆங்கிலம் வராது என்பது உண்மை. ஆனால் வருகிற தமிழை வைத்துக்கொண்டு இந்த உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு வருகிறேன். அதுதான் வையத் தலைமைகள். நம் தாய்மொழியில் நாம் என்ன முதன்மையில் இருக்கிறோம் என்பதுதான். ஒன்றுமில்லை, நீங்கள் வையத்தை தலைமை கொள்ள ஒரு துறையிலே முதன்மையாக வேண்டுமென்றால் 2 விஷயம் நிச்சயம். ஒன்று,
உங்கள் மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். நிறைய பேருக்கு அது தெரியல. நிறைய பேருடைய மனம் பக்குவப்படாமல் பதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாங்காய் ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து திறந்து பாருங்கள், மாங்காய் கெட்டு போகாது, ஆனால் மாங்காவை தான் இருக்கும். ஒரு மாங்காவை உங்கள் வீட்டில் காற்று வர இடத்துல டைனிங் டேபிளில் சும்மா வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள், மாங்காய் மாம்பழமாக மாறி இருக்கும். மாம்பழமாக மாறுறது தான் பக்குவப்படுத்துவது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பதப்படுத்துவது. நம்முடைய மனசு பதப்படுத்திருக்கக்கூடாது. பக்குவப்பட்டிருந்தால் நீங்கள் எந்த துறையிலும் முதன்மைக்கு வரலாம். சார், சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை எப்போ எடுக்கிறானோ அவன் தான் முதன்மைக்கு வருவான். நிறைய பேர் இதே ஒரே முடிவு, அதனால் இது சூழ்நிலைக்கு ஏற்ப. சார், ஒரு நரியும் ஒரு சிங்கமும் நரியும் கரடியும் ஃப்ரெண்டு, 3 வாக்கிங் போச்சு. சிங்கம், நரி, கரடி. கரடி போகும்போது சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, ரொம்ப தூரம் நடந்துட்டோம், ரொம்ப பசி எடுக்குதுன்னுச்சு. சிங்கம் இல்லை, அவ்வளோதானே, வெயிட் அப்படின்ச்சு. ஒரு புலி போச்சு. சிங்கம் நேராக போச்சு, புளி அடிச்சுது, தூக்கின்னு வந்தது. இந்தா பசிக்குதுன்னால கொடு. சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சு கரடிக்கிட்ட, நம்ம 3 பேருக்கு சமமாக பங்கிடு அப்படின்ச்சு. இந்த கரடி என்ன பண்ணிச்சு சார், சின்சியராக போய் அந்த எவ்வளோ பெரிய புலி உடம்ப 3 சரி பாதி 3 1/3 வச்சுது. சிங்கம் திரும்பி பார்த்தோன்னே சிங்கம் கோவம் வந்துச்சு. என்னென்னா, ஏண்டா கூட கூட்டின்னு வரேன், ஏதோ பசிக்குதுன்னு நோகாமல் மரத்து நிழலில் உட்காந்துன்னு இருந்தீங்க, நான் போய் புளியை துரத்தி அடித்து அது கூட சண்டை போட்டு எடுத்துன்னு வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சரிசமமாக பங்குடுன்னு, அதுக்காக 3 சரியாக பங்குடுறியான்னு கோவம் வந்து கரடியை ஒன்று போட்டுது. கரடி செத்து போச்சு. சிங்கம் என்ன பண்ணிச்சு, நிறைய கூப்பிட்டுது. கரடி புலி 2 பாடி இருக்குது, 2 பேருக்கும் சரிசமமாக பங்கு போட்டுருந்துச்சு. நரி என்ன பண்ணிச்சு, எல்லா கறியும் ஒரு பக்கம் வச்சிச்சு, கொஞ்சோண்டு கறியும் ஒரு எலும்பு துண்டியாக இருந்து வச்சுது. சிங்கம் கேட்டது சரிவாதியாக பிரிச்சுட்டா. ஆமாம் ராஜா, இந்த நிறைய இருக்குது உங்களுக்கு, கம்மியாக இருக்கிறது எனக்கு, சரி பாதி அப்படின்ச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆமாம், எப்படி கரெக்டாக தெரியுது, இது இந்த மாதிரி சரியாக பங்கிட நீ யார்கிட்ட கற்றுக்கினேச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கரடிக்கிட்ட கற்றுக்கிட்டேன்ச்சு. சூழ்நிலைக்கேற்ப முடிவுகளை எடுக்க வேண்டும். சார், எவன் முன்னுக்கு வருவான், எவன் முதன்மைக்கு வருவான், எவன் தலைமை தாங்குவான், கொஞ்சமாச்சும் அவனுடைய மனதில் தூய்மை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற முடியும். தலைமை பொறுப்பை வர வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு தேர் போச்சு அன்னைக்கு, தேர் விழா ஊரில் தேர் போச்சு. போயிட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு மாட வீதிக்கு வந்து நின்று போச்சு. தேரடிக்கு நிலைக்கு வந்து நின்றுது. அந்த பக்கமாக ஒரு குப்பலாரி வந்தது. குப்பலாரி தேரை பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த ஜனங்கள்லாம் நன்றி கேட்டவனுக்கு வந்துச்சு. யார்? குப்பலாரி. ஏன்னா பின்னென்ன, நான் டெய்லி தெருவாக போய் அவனுக்கு போகிற குப்பையெல்லாம் எடுக்கிறையா, ஒரு நாள் நான் போகிறனால எல்லாம் கற்றுவானுங்க, நேற்று வரலன்னு. டெய்லி அவங்களுடைய கழுக்கெல்லாம் குப்பையெல்லாம் நான் தான் எடுத்து போகிறேன். ஆனால் நீ சொகுசாக ஒரே ஒரு நாள் தான் சுற்றி வர. ஆனால் இந்த ஜனங்க எவ்வளோ நன்றி கேட்டவங்க பாரு. உன்னெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்புறான். நீ வருஷத்துக்கு ஒரு நாள் வர, உன்னை பார்த்தா ஜனங்கள்லாம் கையெடுத்து கும்புறான். ஆனால் என்னை பார்த்தா மூக்க முறான். இத்தனையும் அவனுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன். இந்த ஜனங்கள்லாம் முட்டாளுங்கண்ணா. யாரு? குப்பலாரி சொல்லிச்சான். தேர் சொல்லிச்சான், ஜனங்க அப்படி சொல்லாதரா, ஜனங்க என்னை கும்புறாங்கன்னா எனக்காக இல்லை, நான் என் உள்ளே தெய்வத்தை வைத்திருக்கிறேன், நீ உள்ளே குப்பையை வைத்திருக்கிறாய். யார் உள்ளே தெய்வம் இருக்கிறதோ அவர்கள் தான் வணங்கப்படுவார்கள். அதான் உண்மை. ஆக முதன்மை வருவது, தலைமைக்கு முதன்மை வருவது என்பது வேறு, அதை தக்க வைப்பது என்பது வேறு. தக்க வைப்பது தான் ரொம்ப கஷ்டம் சார். அச்சுபிடிச்சு முன்னுக்கு வந்துடலாம், அந்த பொசிஷன்லேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ராக்ஃபெல்லர் என்று இப்போ தான் பில் கேட்ஸ்லாம் அந்த காலத்தில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ராக்ஃபெல்லர் ஃப்ளைட்டில் போகிறாருங்க. பக்கத்தில் ஒரு இளைஞன் சீட்டில் இருக்கான். எங்கள் சுகியை நான் சொன்ன கதை இது. பக்கத்தில் சீட்டில் ஒரு இளைஞன் இருக்கான். ராக்ஃபெல்லர் ஏறி முடிஞ்சு பறந்துன்னு இருக்காரு. அப்பவும் ஏதோ வேலை செஞ்சுன்னு இருக்காரு. இவனுக்கு தாங்க முடியல. அவனுக்கு தெரியும் இவர் ராக்ஃபெல்லர்னு. அப்போ ராக்ஃபெல்லர்கிட்ட இந்த பையன் கேட்டான்,
சார் நீங்கள் இந்த நாட்டிலேயே உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர், நானே என்ஜாய் பண்ணின்னு வரேன், நீங்கள் என்னங்க இங்கே வந்து உட்காந்து இங்கேயும் பிரயாணத்துலேயும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க. அப்போ ராக்ஃபெல்லர் சொன்னாரா, தம்பி பிளேனுக்கு வந்து 4 என்ஜினு, டேக் ஆஃப் போது 4 என்ஜினும் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம், ஆனாலும் 2 என்ஜின் ஒர்க் பண்ணும். சரி நம்ம தான் மேலே வந்துட்டோமே, என்ஜின் ஆஃப் பண்ணிடலாமான்னாராம். அது எப்படிங்க ஆஃப் பண்ண கீழே வந்துடுமே? மனுஷனா அப்படி தான், டேக் ஆஃப் போது ரொம்ப உழைக்கணும், ஒன்ஸு மேலே வந்துட்டாலும் உழைக்கணும், அப்போ தான் தன்னுடைய நிலையை தாங்கள் வைத்திருக்க முடியும் என்று சொன்னார். ஆகவே வையத் தலைமைகொள் என்று பாரதி சொன்னது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான். நீங்கள் வையம் தலைமை கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, நம்மை நாமே ஆளுகின்ற திறமை இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நம் கையில் என்று நினைக்க வேண்டும், நம்மால் முடியும் என்ற திறமை வேண்டும், எதிர்காலத்துடைய திட்டம் வேண்டும், தோல்வியை கண்டு துவளக்கூடாது, தாழ்வு மனப்பனை கூடாது, உங்களுடைய மொழி உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டும், புதிய சிந்தனைகள் வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும், மன தூய்மை வேண்டும், தலைமையை தக்க வைக்கின்ற குணம் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.